அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ விநாயகா Cnc யூடியூப் சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹார்ட் ஜாஸ் வித் சாஃப்ட் ஜாஸ். ஹார்ட் ஜாஸ்க்கும் சாஃப்ட் ஜாஸ்க்கும் அது வித்தியாசம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஹார்ட் ஜாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பீஸில் வந்து இம்ப்ரெஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ அது ஜஸ்ட் இது ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்பி எடுக்கும்போது இம்ப்ரெஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. பட் இந்த ஹார்ட் ஜாஸோடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து டெப்த் ஆஃப் கட் கொடுக்கலாம். ஓகே, இது வந்து சாஃப்ட் ஜாஸ். இந்த சாஃப்ட் ஜாஸோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன டயமீட்டர் இருக்கோ அந்த டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த சாஃப்ட் ஜாஸை போர் பண்ணலாம். பட் ஹார்ட் ஜாஸை நீங்கள் அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஹார்ட் ஜாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹார்டனாக இருக்கும், அதை நீங்கள் போரிங்லாம் பண்ண முடியாது. பட் இந்த சாஃப்ட் ஜாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டயமீட்டர், இப்போ எனக்கு வந்து 10 டயமீட்டர் வேணும் அப்படின்னா அந்த 10 டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜாஸை போர் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இப்போ டயமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போர் பண்ணலாம். இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி நம்ம இதை போர் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போது இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இது சாஃப்ட் ஜாஸை போட்டிருக்கோம். இந்த சாஃப்ட் ஜாஸை போட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை போர் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஜாபை ஹோல்ட் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக அந்த 360 டிகிரியில் ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம செட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் எதனா வேரியேஷன் இருக்கும். அந்த அப் அண்ட் டவுன் வேரியேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ சாஃப்ட் ஜாஸில் வந்து பார்த்தீங்கன்னா போரிங் பண்ணுறோம். ஜஸ்ட் இது போரிங் பண்ணுறது நத்திங் பட் நம்ம மேனுவலாக கன்வென்ஷன் மிஷினில் பண்ணுற மாதிரி தான். ஜஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா அந்த டூல் அந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா எம்பிஜி இருக்குது பார்த்தீங்கன்னா மேனுவல் பல்ஸ் ஜென்ரேட்டர், அது மூலிமா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இசட்டை நம்ம உள்ளே கொண்டு போகிறோம். அவ்வளோதான். போரிங்கிறது நத்திங் பட் இப்போ ஜாஸ் வாஷ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம வந்து அந்த என்ன டயமீட்டர் வேணுமோ அந்த டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு ஓகே, அதுக்கப்புறம் அந்த எந்த வேரியேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சாஃப்ட் ஜாஸில் ஜஸ்ட்டு போர் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் வித்தியாசம். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம ஸ்லோவாக மேனுவலாக தான் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரோக்ராமிங்கில் எதுவுமே கிடையாது. மேனுவலாக நம்ம எம்பிஜியில் போட்டு ஹேண்டில் மோடில் போட்டு மேனுவலாக பண்ண போகிறோம். எஸ், உங்களுக்கு தெரியும். இப்போ போர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுது இதில். எஸ், ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.